எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம். மத்திய அரசு அறிவுறுத்தல். இந்தியாவில் போதுமான அளவு கச்சா எண்ணெய் இருப்பில் உள்ளதாக, எரிபொருள் விநியோகம் சீராக உள்ளது. பெட்ரோலிய அமைச்சகத்தின் இணை செயலாளர் சுஜாதா சர்மா தகவல். தமிழ்நாடு முழுவதும் 2106 பறக்கும் படைகள். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. உழைப்பை அள்ளி கொடுங்கள், உதயசூரியன் உதிக்கட்டும். முதல்வர் மு க ஸ்டாலின் பதிவு. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் என இபிஎஸ் அறிவிப்பு. என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வந்தால் கெய்னர், இல்லை என்றால் லூசர். ஜெயக்குமார் கருத்து. திமுக ஆட்சியில் பெட்டி கடைகளில் கூட போதைப் பொருள் கிடைக்கிறது. நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. விஜய் தரப்போடு கூட்டணி பேச்சுவார்த்தையே நடக்கவில்லை. அண்ணாமலை பேட்டி. சேலத்தில் 66 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை. வானதி ஸ்ரீனிவாசன் கண்டனம். தாவேகாவிற்கு எதிராக போர்க்கொடி தூக்குவோம். ஆதவ் அர்ஜுனா பேச்சை கண்டிக்கும் ரஜினி ரசிகர்கள். குற்றால அருவிகளில் மேம்பாட்டு பணிகள். சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. எல்பிஜி தட்டுப்பாடு விவகாரத்தில் காங்கிரஸ் அரசியல் செய்கிறது. மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா குற்றச்சாட்டு. பெண் தொழில் முனைவோருக்காக மேம்படுத்தப்பட்ட ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும். நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தவறான தகவல்களை பரப்புகிறது ஈரான். அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றச்சாட்டு. துபாய் விமான நிலையம் அருகே எண்ணெய் கிடங்கை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல். விமான போக்குவரத்து பாதிப்பு. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.